டா ஸ்ட்ராபெரிஸ் வெல்கம் டு மை சேனல். அண்ட் இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற லைக்கில் தான் என்னோட வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லைக் இந்த காம்பினேஷனில் நீங்கள் இது வரைக்கும் கேட்டிருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. கேட்டிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அந்த வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் போய் பார்க்குறேன். அண்ட் இது வந்து நம்ம ஜெஹோப் அண்ட் ஜிமினோட ஸ்டோரி தான். இதுவும் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டு தான், அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது. லைக் ஒரு 2 monthsக்கு மேலேயே ஆயிடுச்சு அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி. டிலே ஆனதுக்கு சாரி. லைக் இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்க ரெக்வஸ்ட் பண்ணதையும் வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் டிலே ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் கன்ஃபார்மாக நான் போட்டுடுறேன். நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோ பார்த்துடலாம். இதில் நம்ம ஜெஹோப் வந்து ஒரு மாஃபியா அண்ட் நம்ம ஜிமின் வந்து ஒரு காலேஜ் பையன். லைக் ரொம்ப படிப்ஸு அந்த மாதிரி தான் நம்ம ஜிமினை. நாம் இப்போ போக போக ஸ்டோரிக்குள்ளார என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வந்து ஜிமின்னு ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக வந்துட்டுருக்காரு காலேஜுக்குள்ளேயே என்ட்ரு ஆகிட்டாரு. இப்போ கிளாஸுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. டைம் ஆயிடுச்சு. லைக் இன்னைக்கு வேறு புது ப்ரொஃபஸர் வராரு, என்ன ஆக போதோ தெரியலையே. இன்றைக்கி வேறு லேட் ஆகிடுச்சு. அப்போவே எழுப்ப சொன்னேன் இந்த அம்மாவை, எழுப்பாமல் விட்டு இப்போ என்ன டார்ச்சர் பண்ணுறாங்களே. போச்சு புது ப்ரொஃபஸர் வேறு, என்ன ஆக போகுதோ அப்படின்னு அவர் ஓடிக்கிட்டே இருக்கார். கிளாஸுக்கு வந்துட்டார். பெல் அடிச்சு ஒரு 5 minutes அதிகமாகவே ஆயிடுச்சு. அந்த ப்ரொஃபஸர் யார் அப்படின்னா நம்ம ஜெஹோப் தான். லைக் வந்து ஒரு மாஃபியா, லைக் சீக்ரெட்டாக ஒரு மிஷனுக்காக ப்ரொஃபஸராக அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது ஜிமின் வந்து லேட் ஆகிடுச்சா, சார் 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 அப்படின்ட்டு அவர் ஜிமின் தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜெஹோப் பார்க்குறாரு. லைக் ஃபஸ்ட் டைம் தான் வந்து நம்ம ஜிமினை பார்க்குறாரு. பார்த்ததுமே அப்படி ஸ்டண்டாகி நின்றுட்டாரு. நம்ம ஜிமின் அவ்வளோ வந்து லைக் கொஞ்சம் சப்பியாக க்யூட்டாக செம்மையாக இருக்காரா. பார்த்த செகண்ட்லேயே ஜெஹோப் வந்து ஃப்ளாட் ஆகிட்டாரு. அப்படியே மிஸ்மரைஸி பார்த்துக்கிட்டே இருக்காரு. சார் நான் உள்ளார வரலாமா? அப்போ தான் ஜெஹோப் ரியாலிட்டிக்கே வராரு. ஃபஸ்ட் டே என்னோடய கிளாஸ் ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால உன்னை வந்து நான் மன்னிச்சு விடுறேன். நெக்ஸ்ட் டைம் லேட் ஆச்சு அப்படின்னா வந்து உன்னால் அலோவ் பண்ண முடியாது. உன் பேர் என்ன? ஜிமின் சார். பாக் ஜிமின். ஜிமின் போய் உன் சீட்டில் உட்கார் போ. ஜெஹோப் வந்து நம்ம ஜிமினை தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. லைக் ஜெஹோப் பார்க்குறாரு, ஏன் வந்து இவன் தனியாக போய் உட்காடுறான், இவன் கூட யாருமே இல்லையா அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கும்போது தான் இன்னும் 2 பேர் ஓடி வராங்க. அது வந்து யார் அப்படின்னா வந்து நம்ம வீகுக் தான். அவங்க 2 பேர் தான். அவங்க வந்து லேட்டாக வந்து காலேஜுக்கு வந்து இருந்திருப்பாங்க. லைக் என்னென்னா வந்து நம்ம இதில் வியும் குக்கும் லவ்வர்ஸு. அவங்க வந்து அவ்வளோ மூச்சு வாங்கி ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. சார் ஜங்குக் தான். லேட் ஆகிடுச்சு சார், மன்னிச்சிருங்க சார், இனிமேல் லேட் ஆகுது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பேசிக்கிட்டே இருக்காரு. வியா எதுவுமே பேசல. சரி இவனே பேசிக்கிட்டோம் அப்படின்ட்டு அவர் விட்டுட்டாரு. ஜெஹோப்பை வந்து ஜங்குக்கு மட்டும் உள்ளார அனுப்பிச்சிட்டாரு. பார்க்குறாரு, ஐயோ அவன் போயிட்டானே என்ன விடலையே அப்படின்ட்டு. அவன் வந்து அட்லீஸ்ட் சாரி சார் லேட் ஆகிடுச்சு சார்னு சொன்னான். ஆனால் நீ என்ன சைலண்ட்டாக நின்றுக்கிட்டே இருக்க? நீ சைலண்ட்டாக நின்றுட்டே இருந்தால் உன்னை உள்ளார அனுப்பிச்சிருவேன்னு நினப்பா உனக்கு? அங்கேயே நில்லு, கிளாஸ்குள்ளார உனக்கு என்ட்ரி கிடையாது, அங்கேயே நில்லு அப்படின்னு ஜெஹோப் வந்து வியை பார்த்து சொல்லிட்டார். காசு ஆக்கு. சார் ப்ளீஸ் சார், வேண்டாம் சார், பஸ்ஸு லேட் ஆயிடுச்சு சார், ப்ளீஸ் சார், சாரி சார். ஜெஹோப் சுத்தமாக கண்டுக்கல. அவர் வந்து அவரோட பேர் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து அவர் இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என் பேர் ஜங் ஹோசோகே. ஸோ நீங்கள் என்ன மிஸ்டர் ஜங்னு கூப்பிடலாம். அண்ட் வந்து இப்போ உங்கள் பேரெல்லாம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் ஒரு டெம்பரவரி ப்ரொஃபஸராக தான் இருப்பேன், ரொம்ப நாள் இங்கே இருக்க மாட்டேன். ஸோ இருக்கிற வரைக்கும் நல்லா ஜாலியாக இருந்துட்டு போகலாம் அப்படின்னு ஜெஹோப் சொல்கிறாரு. அங்கே இருக்கிற எல்லாருமே இன்ட்ரோவும் கொடுக்குறாங்க, ஜிமினும் கொடுக்குறாரு, ஜங்குவும் கொடுக்குறாரு. ஆனால் வி மட்டும் சார் விடுங்க சார், இந்த ஒரு தடவை சார், பாவமாக இல்லையா சார் என்னை பார்த்தா? ஜெஹோப் சுத்தமாக கண்டுக்கல. சார் இப்படி கண்டுக்காமல் இருந்தால் என்ன சார், ப்ளீஸ் சார், நான் பாவம் சார், நான் எவ்வளோ சேரம் சார் இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறது, நான் பாவம் இல்லையா சார், விடுங்க சார்.
ஜெகப்பு சரி வழி இல்லாமல் சரி போ, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறமா வந்த கிளாஸுக்கு வெளியில் இல்லை காலேஜுக்கு வெளியில் நிற்க வச்சுருவேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், இனிமேல் கண்டிப்பாக நான் லேட்டாக வரமாட்டேன் சார். இப்படி எதுவும் ஃபியூ டேஸும் போகுது. ஜிம்மினோட மொத்த இன்ஃபர்மேஷனையும் வந்து நம்ம ஜேஹோப் கலெக்ட் பண்ணிட்டாரு. ஜேஹோப்பை ஃபாலோ பண்ணுறது, காலேஜில் வந்து அவனை யாருக்குமே தெரியாமல் சைட் அடிக்கிறது, அப்பப்போ வந்து அவனுக்கு பனிஷ்மெண்ட் தர மாதிரி அவனை கேபினுக்கு வர சொல்லி அவனை அதை பண்ண வைக்கிறது இதை பண்ண வைக்கிறதுன்னு ஜேஹோப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்படியே போயிட்டே இருந்தால் வேலைக்கே ஆகாது. பேசாமல் நம்ம ப்ரப்போஸ் பண்ணிடலாமா? எப்படி இருந்த என்ன இப்படி அலைய வச்சிட்டானே, இது கொஞ்சம் கூட சரியில்லை, என்ன பண்ணுறது? பேசாமல் மேட்ரு முடிச்சிடலாமா? ஜேஹோ இப்படிலாம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு. என்னடா ஜேஹோப்பா உன்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு, எதுக்குமே தயங்காத நீ இப்போ இப்படி தயங்கிட்டு இருக்கியே. ஜெகோபா இதில் போய் முட்டிக்கிறது தெரியலையே, ஏண்டா இப்படி என்ன பாடா படுத்துற? அப்படி புலம்பிட்டு உட்காந்துட்ருக்காரு. அந்த டைமில் தான் வந்து ஜிமின் வந்திருப்பாரு. என்னாச்சு இந்த ஆளுக்கு, எதுக்கு இந்த மாதிரி புலம்பிட்டு உட்காந்துட்ருக்கான் அப்படின்னு அவர் மனசில் நினச்சிட்டு இருக்காரு. சார் சார். யார்? ஐயோ இவனா? டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து உட்கார். ஓகே சார். அவரும் ஜிமினும் டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து உட்காடுறாரு. சார் நீங்கள் கூப்பிட்ருந்தீங்க? ஆமாம் ஆமாம், இங்கே வா, என் பக்கத்தில் வா. இதுக்கு சார்? சொன்னால் செய்டா, வா இங்கே. ஜிமினும் வந்து சார் ஜெஹோ பக்கத்தில் போய் நிற்கிறாரு. ஜெஹோப் என்ன பண்ணுறாரு, நம்ம ஜிமினோட வெஸ்ட்டை பிடிச்சி இழுத்து அவரோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. சார் என்ன சார் பண்ணுறீங்க, விடுங்க சார் என்ன. சைலண்ட்டாக நான் சொல்கிறது கேட்டால் சீக்கிரமாக நான் உன்னை விட்டுருவேன். அதுக்கு முன்னாடி சார் விட்டுங்க சார், இதெல்லாம் தப்பு சார், மயூர் சார்னு சொல்லிட்டு இருந்தேன்னு ஏன் காண்டாயிருவேன், புரியுதா? ஓகே சார். அது என்னன்னு தெரில, ஏன்டா இப்படி என்னை இப்படி பாடாப்படுத்துகிற? இது வரைக்கும் வந்து நான் எவனையும் பார்த்ததில்ல, இந்த ஃபீலிங் எனக்கு வந்ததும் இல்லை. ஆனால் எப்போ நான் உன்னை முதல்ல பார்த்தனோ அப்பா இன்னமா இருக்குது தெரியுமா? அதுவும் இந்த சீக்ஸ் இருக்குது பாரு, சீக்ஸு செம்மையாக இருக்குடா. அது அப்படியே கடிச்சு அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. சார் என்ன சார் பேசுகிறீங்க நீங்கள்? இப்படிலாம் ஆரம்பத்துலேயே சொன்னால இந்த பேசாத இந்த மாதிரின்னு திரும்ப அதே சொல்கிற, அமைதியாக நான் சொல்கிறத கேளு. சரி சார். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குதுடா. ஏன்னே தெரில, என்னை லவ்வர்ஸ் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னு நான் கேள்விலாம் பட்டிருக்கேன், அதிலலாம் நம்பிக்கையே இல்லாமல் இருந்தேன். ஆனால் எப்போ நான் வந்து உன்னை பார்த்தனோ ஃப்ளாட் ஆகிட்டேன்டா. டேய் என்னம்மா இருக்கு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் உன்னை லவ் பண்ணுறேன் சரியா? நீ வேறு எவனையா அதை லவ் பண்ணனா உடனே பிரேக்கப் பண்ணிடு, அதுதான் உனக்கு நல்லது சரியா? இல்லைன்னு வச்சுக்கேன், அதெல்லாம் முடியாது, நான் அவனை தான் லவ் பண்ணுவேன், அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன், மயிறு பண்ணுவேன்னு சொன்னு வச்சுக்கேன், அவனை உசுரோட விட மாட்டேன். நீ எனக்கு தான்டா, எனக்கு மட்டும்தான். அதை உன்னை பார்த்தப்பவே நான் முடிவு போய் பண்ணிட்டேன், இந்த லைஃப்பில் நீ எனக்கு தான், புரியுதா? ஜிமின் அப்படியே ஸ்டன் ஆகிட்டாரு, என்ன சொல்கிறதுன்னு அவருக்கு தெரில, அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காரு. என்னடா நான் சொல்கிறது புரியுதா? புரியுது சார். நான் ஈவினிங்கு அகெயின் கிளாஸுக்கு வருவேன் சரியா? காலேஜ் முடிஞ்சு போகிறதுக்குள்ள நீ எனக்கு ஆன்சர் பண்ணுற, நான் எதிர்பார்க்குற ஆன்சர் தான் வரணும், புரியுதா? இப்போ கிளாஸுக்கு போ. ஜிமினும் டக்கு 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 டக்குன்னு அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. நம்ம வீக்கோக்கு வராங்க. எதுக்கு இவன் இப்படி ஓடி வரான்? டே எதுக்குடா இப்படி ஓடி வர, என்னடா ஆச்சு? முதல்ல வாங்கடா, காலேஜ்லேருந்து ஓடி போயிடலாம்டா, வேண்டாம்டா நம்ம இந்த காலேஜ். என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி பதறி போய் ஓடி வர? ஃபஸ்ட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிரவுண்டுக்கு போயிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. என்னடா சொல்கிற, நிஜமாவா? நம்ம ப்ரொஃபஸரா? அவரா? ஆமாண்டா. ஐயோ எனக்கு ஒரு பேசுறது அப்படியே எனக்கு அப்படியே பயமாக இருந்துச்சுடா, எனக்கு பயமாக இருக்குதுடா, என்னடா பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்று ரொம்பவே லவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இப்போது இருந்து இல்லை,
நானும் அப்பப்போ நோட்டீஸ் பண்ணியிருக்கிறேன் எதுக்கு இந்த ஆள் ஒன்றையே பார்க்குறான் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ தான் தெரியுது ஏன் அப்படின்னு. அப்படிலாம் லூஸ் மாதிரி எதாவது பேசிக்கிட்டு இருக்காதடா. இல்லை ஜாங்கோ, நான் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் முடிவு பண்ணுறது உன் கையில் தான். எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபஸர் ஒன்றும் அந்தளவு மோசமான ஆளெல்லாம் இருக்கிற மாதிரி இல்லை. எதுக்கும் நீ யோசித்து முடிவெடுத்துக்கோ. அவர் நல்லவர் மாதிரி தான் எனக்கு தெரிறாரு. சொல்கிறதும் கரெக்டு தான் ஜிமினா. எனக்கு அவர் அந்தளவுக்கு மோசமான மாதிரி தெரியல. இருந்தாலும் நாங்கள் சொல்கிறது சொல்லிவிட்டு உன்னோட இஷ்டம் தான். நீ என்ன முடிவு பண்ணுறியோ நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிவிட்டு அப்படியே ஈவினிங்கும் ஆகுது. ஜிமின் என்ன பண்ணுறாரு, அப்போவே ஒரு ஜேப் கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு காலேஜ் விட்டு சீக்கிரமாகவே போயிருந்திருப்பார். ஜேப் தேடுவார், எங்கே போனான் இவன், ஆளையே காணுமே அப்படின்னு. அவர் கூக்கிக்கிட்டு தான் கேட்குறாரு. தெரியல சார், அவன் போயிட்டான் போல இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இதே மாதிரி ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆயிடுச்சு. காலேஜுக்கு ஜிமின் வரவே இல்லை. ஜேப்க்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன் இவன் இப்படி பண்ணுறான், வரவே இல்லையே, எதனால்? 1 வீக் கழிச்சு தான் ஜிமின் காலேஜுக்கே வராரு. பட் ஆனால் ஜேஹப்க்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆகி அவர் காலேஜுக்கு அன்றைக்கி வரவே இல்லை. ஃபுல்லும் கிளப்பில் சரக்கடிச்சு தான் விழுந்து கிடக்கிறாரு. அவருக்கு அவ்வளோ ஹர்ட் ஆயிடுச்சு. இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு அவருக்கு அவ்வளோ ஹர்ட் ஆயிடுச்சு. அப்படி போயிட்டுருக்கு. அண்ட் சரி நம்ம ஜிமின் பதில் சொல்லலாம் அப்படின்ட்டு தான் வந்திருப்பார். பட் ஆனால் அன்றைக்கி ஜேஹப் வரவே இல்லை. என்னாச்சு? 2 டேஸ் ஆகியிருக்கும் ஜேஹப் காலேஜுக்கு வரவே இல்லை. சரி நம்ம மிஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் 3rd டே தான் காலேஜுக்கே வந்திருப்பார். ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், ஜேஹப்பை பார்த்துட்டோம் வந்துட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஜிமின் இருக்கிறது ஜேஹப் கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவர் இங்கேருந்து போயிடுறாரு. ஜிமின் நோட்டீஸ் பண்ணுறாரு ஜேஹப் சுத்தமாக அவனை கண்டுக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாவது எக்கோ மாதிரி அந்த மாதிரி கேட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜிமின் என்ன ஆகுது, சரி நம்ம காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா பேசலாம் அப்படின்ட்டு அவரும் முடிவு பண்ணிட்டாரு. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது, காலேஜும் முடியுது. ஜேஹப்போட காருக்கிட்ட தான் ஜிமின் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஜேஹப் அதை பார்க்கல, யாரோ வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, யாரோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காரை அன்லாக் பண்ணிட்டு உட்காடுறாரு. ஜிமினும் என்ன பண்ணுறாரு, என்ன அவன் கார் எடுத்துகிட்டு போடுவான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காரில் ஏறி உட்காந்துக்கிறாரு. யாரா அது அப்படின்னு பார்த்தா நம்ம ஜிமின் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஜிமின், நான் தான். என்ன 2 நாளாக காலேஜுக்கு வரவே இல்லை, ஏன் வரவே இல்லை? நான் நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், நீங்கள் ஏன் வரல அப்படின்னு ஜேஹப்பை பார்த்து நம்ம ஜிமின் கேட்டுகிட்டே இருக்காரு. அதை நான் தாண்டா கேட்கணும். ஒன் வீக்காக நீ ஏன் காலேஜுக்கு வரல? எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆச்சு தெரியுமா நீ வரல அப்படின்னு சொல்லிட்டு. நான் என் ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது உனக்கு அந்த அளவுக்கு ஒரு மோசமாக இருந்துச்சா என்ன அப்படின்னு அவர் ரொம்ப ஒரு ஃபீலிங்ஸாக கேட்குறாரு. யாருக்குமே இது வரைக்கும் அந்த ஃபீலிங் வந்ததே இல்லை. உன் மேலே தான் ஃபர்ஸ்ட் டைம் வருது. அதை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது தப்பா ஜிமின்? அவ்வளோ எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே வேண்டாம், தயவு செஞ்சு கார் எடுங்க, யாராவது பார்த்தா பிரச்சனையாகிடும், நம்ம வெளியில் போய் பேசிக்கலாம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஜேஹப்பும் சரின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு அவரும் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. இது எல்லாத்தையுமே நம்ம வீக்குக்கு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. என்ன நடக்குதோ நடக்கட்டும், நம்ம நாளைக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க அங்கேருந்து. அந்த ரைடு சைலண்ட்டாக போயிட்டே இருக்குது. என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு லாங் ட்ரைவ் போகலாம் அப்படின்னு ஜிமின் சொல்லியிருப்பார். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹப்பு லாங் ட்ரைவ் போட்டே இருக்கார். ஜிமின் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாகவே தான் இருக்கான். என்ன இவன் சைலண்ட்டாகவே இருக்கானே அப்படின்னு ஜேஹப் யோசிக்கிறாரு. அண்ட் ரொம்பவும் ஒரு மாதிரி மழை வரவும் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ ஜேஹப் என்ன பண்ணுறாரு, காரை ரோட் சைடு எண்டில் பார்க் பண்ணிடுறாரு. ரொம்ப இருட்டான மாதிரி தான் அங்கே அந்த கிளைமேட்டும் இருக்குது, சில் மழை எல்லாமே இருக்குது. 2 பேருமே பேசலை. அதுக்கப்புறமா தான் ஒரு 1/2 hour கழிச்சு ஜிமின் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலி நீங்கள் சொன்னதை நான் எல்லாம் யோசித்து பார்த்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு இப்போது ஸ்டடீஸ் தான் முக்கியம் அப்படின்னு தான் இருந்தேன். எப்போவுமே ஸ்டடீஸ் தான் முக்கியம் அப்படி தான் நான் இருந்துகிட்டே இருந்தேன். இந்த லவ் லைஃபு அதை பற்றி நான் யோசித்தது கூட இல்லை.
பட் ஆனால் வந்து அந்த 1 வீக்குக்குமே வந்து நீங்கள் சொன்னதை நான் யோசித்து பார்த்தேன். என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க. எல்லாத்தையுமே யோசித்து பார்த்து அதுக்கப்புறமா நான் ஒரு முடிவு எடுத்தேன். அது ரொம்ப எக்ஸைட்டடாக சொல்லலான்னு வந்தேன். ஆனால் பட் நீங்கள் 2 நாளாக ஒரு 3 டேஸ் ஆயிடுச்சு. வரவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் டேய் ரொம்ப இழுக்காதடா, தயவு செஞ்சு சீக்கிரம் சொல்றா. எஸ்ஸா நோவான்ட்டு எனக்கு அப்படியே ஹார்ட்டே வெடிச்சிரும் போல இருந்து. தயவு செஞ்சு சொல்றா. சொல்கிறேன் ஏன் இந்த அவசரம்? டேய் நான் 1 வாரம், ஒரு 2 நாள், கிட்டத்தட்ட 1 வீக்குக்கு மேலேயேடா. ப்ளீஸுடா சொல்லுடா. சரி சொல்கிறேன். அதை வந்து நான் காதில் தான் சொல்லுவேன். சரி சொல்லு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு காதில் நம்ம ஜிமின் சொல்கிறாரு. ஜியோப்க்கு சடனாக அவர் திரும்புகிறாரு. அப்போ என்ன ஆகுது, ஜிமின் க்ளோஸாக தானே இருந்திருப்பாரு. அப்படியே வந்து அந்த 2 லிப்ஸுமே வந்து டச் ஆகிருது. அந்த 2 பேருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜிமினுக்கு ஒயிட் ஐஸ் ஆகுது. ஜேஹோப் வந்து பார்க்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, ஜிமினோட அந்த பேக்கெட்டை பிடிச்சி அப்படியே ஒரு ரஃப்பான அந்த கிஸ்ஸு போகுது. டீப் கிஸ்ஸுக்கு அப்புறமா ஜேஹோப் வந்து ஜிமினை விடுறாரு. 2 பேருமே டீப் பிரெத் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜேஹோப் பார்க்குறாரு ஜிமினை. அவ்வளோ அழகாக ஜிமின் வந்து நம்ம ஜேஹோப்புக்கு தெரிகிறாரு. சரி, நம்ம வந்து யாருன்ற உண்மையும் வந்து இப்போவே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் என்ன பண்ணுவார், நான் அவர் யார் அப்படின்றத சொல்லுவார். ஜிமின், இதுதான் வந்து என்னோடய ப்ரொஃபஷன். நான் ஒரு மிஷனுக்காக தான் நான் இங்கே வந்தேன். நான் நினச்சா இதை மறைச்சிருந்துருக்கலாம். பட் ஆனால் அது லேட்டராக நீயே கண்டுபிடிச்சி சொல்கிறது எனக்கு வேண்டாம். அதனால தான் நான் இப்போவே சொல்லிட்டேன். நீ ஓகேன்னா நம்ம ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஜேஹோப் சொல்கிறாரு. எனக்கு முன்னாடியே தெரியும். என்ன சொல்கிற? ஆமாம், அன்றைக்கி வந்து நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது நான் பார்த்தேன். நீங்கள் வந்து சண்டை போட்டுட்ருந்தீங்க. எனக்கு ரொம்பவே பயமாயிருச்சு. அந்த 1 வீக்குக்கு நான் வராத ரீசனே அதுதான். நீங்கள் ஒரு மாஃபியான்றதே நான் அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது நீ தெரிஞ்சே தான் வந்து நான் இப்போது ப்ரப்போஸ் பண்ணது, அக்செப்ட் பண்ணது எல்லாமேவா? ஆமாம். அண்ட் வந்து நீங்கள் ஹானஸ்ட்டாக இருக்கிறதும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இந்த மாஃபியா லைஃப் வந்து எனக்கு செட் ஆகாது. பட் அது உங்கள் ப்ரொஃபஷன், நீங்கள் நிறுத்துங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதே சமயத்தில் வந்து அந்த வேர்ல்டு நானும் வரமாட்டேன். கவலைப்படாத ஜிமின். கண்டிப்பாக வந்து இந்த வேர்ல்டுக்குள்ளார நான் உன்னை வர விட மாட்டேன். லைக் அதே மாதிரியே உன்னை வந்து கண்டிப்பாக நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன். வந்து இனிமேல் நான் தனி கிடையாது. 2 பேருமே ஒன்று தான். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன் ஜிமின். உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இப்போ என்னோடய அட்மோஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு ஜேஹோப் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுதான் ஸ்டோரியோட எண்டு. இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.